விஜய் தம்பி ரொம்ப பாவம் சரிங்களா. இப்போ அந்த ஐயா இருக்கும்போது வந்து எலெக்ஷன் ஜெயிச்சாரு. ஜெயிச்சு அவர்னா உடனே காசு போட்டார். இல்லைல்ல 3 வருஷம் கழிச்சு தான் எல்லாமே ஆரம்பிச்சது அவரு. இப்போ வந்து இவர் தம்பி வந்து ஜெயிச்சிட்டோன்னே இது செய்யலாம் அதை செய்யலாம் அவர் குடைச்சல் செம்ம குடைச்சல் கொடுக்குறீங்க. பாவம் விஜய் தம்பி, தயவு செஞ்சு அவர் தம்பி குடைச்சல் கொடுக்காதீங்க. அவரு கொஞ்சம் டைம் கேட்டார். அவர் டைம் கேட்டதுக்கு எப்படியும் நீங்கள் ஒரு கொஞ்சம் 3 வருஷம் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். இப்போ உடனே அவர் நொன்னு போடுங்கன்னு சொல்லி அவர் தலையை உருட்டாதீங்க. பாவம் நான் சொல்கிறேன். இப்போதான் வந்திருக்காரு அவரும் போய் புதுசாக வந்திருக்காரு. அவரும் கொஞ்சம் பார்க்கணும், எல்லாமே என்ன இருக்குது ஏதா இருக்குன்னு பார்க்கணும், எல்லாம் தெரியணும் அவருக்கு. ஆனால் வந்தோடனே 3 கையெழுத்து போட்டார்ல, ஓகே அதெல்லாம் இப்போ எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, எங்கள் வீட்டில் எனக்கு நிம்மதியாக இருக்குது சரிங்களா. இப்போ வந்து அந்த 1000 ரூபாய் போடணும், கண்டினியூ பண்ணால் அவர் வந்திருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவரே டைம் கேட்டுருக்காருன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்து தான் அவரும் போட முடியும். அதை விட்டுட்டு அவர் ஏற்கனவே பார்க்கும்போதே எனக்கு பாவமாக இருக்குது விஜய் தம்பி. தயவு செஞ்சு அவர் மாரி குறைச்சல் கொடுக்காதீங்க. இருக்கிற மக்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி கலைஞர்கிட்ட பேசலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்களும் சொன்னால் அவங்களும் கொஞ்சம் ஏற்றுப்பாங்க. ஸ்டாலின் வேற அப்புறம் லேடிஸுங்க கூட எல்லாம் சைலண்டாக தான் இருக்காங்க. ஜென்ஸுங்க தான் ரொம்ப மோசமாக இருக்காங்க. நான் வேலை செய்கிற இடத்துல என்னை டார்ச்சர் பண்ணுறாரு. ஏமா 1000 ரூபா போட்டாலாமா 1000 ரூபா போட்டாலும் எப்படி போடுவாங்க? அவர் டைம் கேட்டால கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. போடுன்றாங்க. பஸ்ஸு ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்களா? விடு நான் எப்படி அவர் வந்ததுக்கு விட்டாச்சு. அந்த குடிநீர்லாம் நிறுத்திட்டாங்க. இன்னும் கொஞ்சம் படிப்படியாக தான் அவரும் பேசுவார், அவரும் கையெழுத்து போடுவார். அதுவும் நடக்கும். இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல. அந்த ஒரே வருஷத்துல எல்லாம் முடிச்சுட்டு போகிறது அதெல்லாம் கதையா இது தப்பு இல்லை. அதெல்லாம் விஜய் தம்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா சாப்பிடுங்க, நல்லா பேசுங்க. உங்களை செய்தியில் நான் வீடியோவில் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் அவங்கள பேசுறதுக்கு நீங்கள் ஆளாக்குறீங்க. அது வேண்டாம். ஏன்னு சொன்னீங்கன்னா நீ என் தம்பி, என் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னும் எப்படியாலும் 5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளேயே எங்கள் திங்கா கல்யாணம் பண்ணிவிடுவேன். நீங்கள் தான் சீர் செய்யணும். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க எல்லாரும். நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம்.